நாங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாங்கள் இன்றைய காணொலியில் பார்க்க போகின்ற விடயம் இலங்கையினுடைய வரலாற்றில் பௌத்த சமயத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு முகமாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற சமயத்தலங்களில் முதலாவது தாதுகோபம். இந்த முதலாவது தாதுகோபம் பாருங்க, எல்லாருமே இதுதான் தூபராம தாதுகோபம் என்று சொல்வோம். இந்த தாதுகோபம் அனுராதபுரத்தை ஆட்சி புரிந்த தேவநம்பிய தீசமனால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தாதுகோபம். இந்த தாதுகோபம் மகிந்த தேரருடைய ஆலோசனைக்கு அமைவாக நெற்குவியல் வடிவிலே அமையப்பெற வேண்டும் என கூறப்பட்டிருந்த போதிலும் இது தானிய வடிவிலே நிர்மாணிக்கப்பட்டிருந்தது. பிற்காலத்திலே இந்த தாதுகோபம் புனரமைக்கப்பட்டு இன்று மணி வடிவிலே காணப்படுகின்றது. இங்கு புத்தருடைய வலது பக்க தாடை என்று வைத்து நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் முதல் தாதுகோபம் என்பது இதனுடைய சிறப்பம்சமாகும்.